திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீபமாக தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிக அளவில் குறைந்து வருவதாக தகவல் ஒன்று தெரிவித்திருக்கிறது. இந்த அதிர்ச்சியான செய்திக்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சீனாவிலே ஒரு பக்கம் குழந்தைகள் பிறப்பை குறைப்பதற்காக முயன்று தற்போது குழந்தைகள் பிறப்பு விகிதம் மிக மிக குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் அதை சரிப்படுத்த அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்து வருகிற அதே நிலையில் தமிழ்நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து விடுமோ என்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டிலே சுமார் 9.25 லட்சம் குழந்தைகள் பிறந்த நிலையில் தற்போது 2024ஆம் ஆண்டிலே 8.47 லட்சம் குழந்தைகளே தமிழகத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த குழந்தைகள் பிறப்பு விகிதமானது சுமார் 6.9% குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது இது அதிக அளவிலான பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. 2024ஆம் ஆண்டிலே 6.9% குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விகிதம் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய பெண்களுடைய மிகை எதிர்பார்ப்புகளும் அதிகப்படியான ஆண்கள் திருமணமாகாத முதிர் ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, வட மாநிலத்தவருடைய ஆக்கிரமிப்பு தமிழகத்தில் அதிகரித்து உள்ளூர் மக்களுடைய இருப்பு குறைந்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டிலே சுமார் 9.25 லட்சம் பேர் பீகார் மக்கள் இருந்திருக்கிறார்கள். பீகாரிலே உள்ள தேர்தல் ஆணையம் பீகாரிலே ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறது. அந்த கணக்கெடுப்பின்படி தமிழகத்திலே 6.5 லட்சம் பீகார் மக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. வட மாநிலத்தவருடைய எண்ணிக்கை தமிழகத்தில் சமீபமாக அதிகரித்து வருகிறது. இது தமிழகத்தை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. சமீபமாக வட மாநிலத்தவர் வேலைக்காக தமிழகத்தில் தாபரித்திருப்பதும் தொடர்ந்து இங்கேயே வாக்களிக்கக்கூடிய உரிமை வழங்கப்படுகிற ஒரு சூழ்நிலையும் மாநில அரசுகளால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலை நீடிக்கும் பொழுது நம்முடைய உள்ளூர் மக்களுடைய எல்லாவித தேவைகளும் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இது நிமித்தம் தமிழகம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். வட மாநிலங்களின் கூடாரமாக தமிழகம் மாறி வருகிறதாக அதிலே கருத்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 2020ஆம் ஆண்டிலே 9.25 லட்சம் குழந்தைகள் பிறந்த தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டில் 8.47 லட்சம் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்கின்றனர். இந்திய தேர்தல் ஆணையம் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானரின் பெயர்கள் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதோடு அவர்கள் எந்த மாநிலத்தில் எந்த தொகுதியில் வசிக்கின்றனரோ அங்கேயே வாக்களிக்க உரிமை உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 6.5 லட்சம் பீகார் மக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சுமார் 35 லட்சம் வட மாநில மக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த எண்ணிக்கை தற்போது கோடியை அடைந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 2 காரியத்தையும் மனதில் வைத்து தமிழகத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழகத்திலே குறைந்து வருகிற பிறப்பு விகிதத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கிற இந்த பிறப்பு விகிதம் உடனடியாக சரி செய்யப்பட ஆண்டவரே நீங்க தாமே சுவாமி இதிலே ஆண்டவரே தகப்பனே அற்புதமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்ல ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால சந்ததியை உருவாக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஏற்ற துணையை ஏற்ற வேளையில் உண்டு பண்ணி ஆண்டவரே தகப்பனே
ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட குடும்பங்களை அமைத்து ஆண்டவரே பக்தியுள்ள சந்ததி உருவாகும்படி நீங்க மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு துணையை ஏற்படுத்தினீர். இன்றைக்கு ஆண்டவரே திருமணங்களில் காணப்படுகிற தடைகள், இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக திருமணம் தள்ளி வைக்கப்படுவது, குழந்தை பிறப்பு குறைவது போன்ற சூழ்நிலைகளினால் தமிழகத்தினுடைய பிறப்பு விகிதம் குறைந்திருப்பதை எண்ணி ஆண்டவரே இந்த குழந்தை பிறப்பு விகிதம் சரி செய்யப்பட ஆண்டவரே சந்ததி ஆசீர்வாதம் எங்களுடைய தமிழகத்தில் உண்டாக அதை எந்த விதத்திலும் சாத்தான் தடை பண்ணாதிருக்க இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே அவைகள் மீது அதிகாரம் செலுத்துகிற பார்வோனின் ஆவிகள் கட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஏரோதின் வல்லமைகள் கட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். தமிழகத்தில் சந்ததி ஆசீர்வாதம் உண்டாக ஆண்டவரே உன் சந்ததியின் மேலும் உன்னுடைய சந்ததியின் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.